மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே மல்லி எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவோட நம்ம அரவிந்த் அழைச்சிக்கிட்டு, அந்த வக்கீல் இல்லைன்னா என்ன, ஊரில் வேறு வக்கீலா இல்லை, வேறு ஏதாவது வக்கீலை பார்த்து எப்படியாவது விஜய் கேஸில் அவங்கள கொண்டு வந்து விஜயை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு மல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் போய் ஒரு சில வக்கீல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் யாரை பார்த்தாலுமே ராஜேஸ்வரி அவங்கள போய் நேரில் பார்த்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம மல்லியால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி மல்லி இருந்தாலும் இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் யாராவது ஒருத்தவங்க நியாயமான முறையிலையும் நேர்மையான முறையிலையும் வாதாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து கண்டிப்பாக நாம் விஜய் சார்பாக அவங்கள ஆஜர்படுத்தணும் அப்படின்னு மல்லி தீயாக தேடுறாங்க. அப்படி தேடும்போது தான் இங்கே அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் மனைவி தேவசேனையை பார்க்குறாங்க நம்ம மல்லி. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி என் புருஷனை அவங்க அக்கா ஏமாற்றி இப்போது சொத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் செய்யாத ஒரு குற்றத்தை என் புருஷன் மேலே பழி போட்டு இப்போது அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையவும் எங்கள்கிட்ட பிரிச்சுட்டாங்க, இப்படி எல்லாத்தையும் பண்ணது அவங்க அக்கா தான். அது ஆனால் அவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களை வில்லி மாதிரி பார்த்து எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா, எங்களால் தாங்கிக்க முடியல. என் புருஷன் விஜய் பெரிய கம்பெனியுடைய ஓனர், ஆனால் அவர் இன்றைக்கி ஜெயிலில் ஒரு குற்றவாளியாக இருக்கார். நீங்கள் தான் எப்படியாவது இந்த கேஸில் ஆஜராகி என் புருஷனை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லை மேடம், இந்த கேஸை வாதாட சொல்லி நான் இதுக்கு முன்னாடி நிறைய லாயரை பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. யாருமே என் புருஷன் கேஸை எடுத்துக்க மாட்டாங்க மேடம். நீங்களாச்சும் தயவு செஞ்சு என் புருஷன் கேஸ் எடுத்துக்கிட்டு எப்படியாவது எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு மல்லி அழுகிறாங்க. உடனே அந்த தேவசேனை, இல்லைம்மா நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, எனக்கு ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குமா, அதெல்லாம் நான் முடித்தா தான் அடுத்த கேஸ் எடுக்கவே முடியும். அது மட்டும் இல்லைம்மா, நீ சொல்கிற கேஸ் ஒன்றும் சாதாரண கேஸ் மாதிரி தெரில, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ். அது மட்டும் இல்லை, நீ எதுக்கப்புறம் ஆளும் பெரிய பணக்காரங்கன்னு சொல்கிற, அதனால் நீ வேறு நல்ல லாயராக பாருமா. ஏன்னா இப்படியாப்பட்ட காம்ப்ளிகேட்டடான கேஸ் எடுத்தோம்னு வச்சுக்கேன், நாம் அதில் மட்டும்தான் ஃபுல்லாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும், மற்ற கேஸு கவனிக்க முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய கேஸ் எடுத்து பெண்டிங் இருக்குமா, அப்புறம் அந்த கேஸ்லாம் செட் ஆகாதுமா, நீ வேற ஒரு நல்ல லாயராக பாருமா அப்படின்னு தேவசேனை சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, ப்ளீஸ் மேடம். இல்லைம்மா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, போங்க. அரவிந்த் ஒன்று, மேடம் இல்லை மேடம், நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டோம் மேடம், எல்லோரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க மேடம். நீங்கள் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமானவன்னு சொன்னாங்க மேடம், அதனால தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் மேடம், ப்ளீஸ் மேடம் உதவி பண்ணுங்கள் மேடம். இல்லை தம்பி, நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட கேஸ் நிறையா இருக்குப்பா, அந்த கேஸெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை, இந்த நேரத்தில் இதெல்லாம் வாய்ப்பில்லைப்பா அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று, விடுங்க அரவிந்த், அவங்கள்ட்ட கெஞ்சி இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த ராஜேஸ்வரி முன்னாடியே இவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து சரி பண்ணாலும் பண்ணியிருப்பா. விடுங்க அரவிந்த், அந்த ராஜேஸ்வரியை ஆட்டத்தை அடக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைக்காம போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த வக்கீல் ஒன்று, இந்த பாருமா, நீ இப்போ என்ன பேர் சொன்ன, அந்த பேர் சொல்லு. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரினா நீ எந்த ராஜேஸ்வரி சொல்கிற? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி, அவங்க ஓனர் தான். அந்த ராஜேஸ்வரியை சொல்கிற? ஆமாம் மேடம். உங்களுக்கு தெரியுமா அவங்கள? தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். அதான் தெரியுது மேடம், நீங்கள் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போதே எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லைம்மா நான் அப்படி சொல்ல. ஆமாம், உன் புருஷன் யார், அவர் பேர் என்ன? விஜய் மேடம். விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி தான் விஜயுடைய முழு அடையாளமே. ஆனால் அவர்கிட்டருந்து சொந்த அக்கா தான் ராஜேஸ்வரி, அவருக்கு தெரியாமல் சொத்தெல்லாம் ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டு இப்போது அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் அவள் பேரை மாற்றிக்கிட்டா. மாற்றது மட்டும் இல்லாமல் எங்களை வாழவே விடக்கூடாது அப்படின்னு ஒரே தடவை எங்களை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணுறா. என் புருஷன் ஜெயிலுக்கு அனுப்பி என் பொண்ணு எங்கள்கிட்ட பிரித்து எங்களை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறா மேடம். அவளுடைய கொடுமையிலேருந்து எங்களால் தப்பிக்க முடியல. அதனால தான் அவளை எப்படியாவது ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி தான் உங்களை பார்க்க வந்த மேடம் சொல்லவும், உடனே தேவசேனே, சரிம்மா இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், எனக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் தீர்க்க வேண்டிய கடன் நிறையா இருக்குது, அவளை எப்படா பழி வாங்கணும்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போது ஓ மூலிமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவள் பணக்கார திமிரில் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பண திமிரை அடக்குனா அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேம்மா, நீ நம்பிக்கையோட போ. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்து உன் புருஷனையும் உன் பொண்ணையும் திரும்பவும் உனக்கே நான் மீட்டு தரமா அப்படின்னு சொன்ன உடனே மல்லி, மேடம் உண்மையாக சொல்கிறீங்களா மேடம், இது திரும்பவும் நீங்கள் இந்த கேஸை விட்டு விலகிட மாட்டீங்களே? இங்கே பாருமா, நீ எத்தனையோ லாயரை பார்த்துருக்கலாம், பணத்துக்காகவும் வசதிக்காகவும் என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் நான் அந்த தம்பி சொன்ன மாதிரி நீதி நேர்மை அது மட்டுமே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா
தைரியமாக போ, நீ சொன்ன வாக்குப்படி நான் சொன்ன வாக்கும் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு தேவசன் சொன்ன உடனே மல்லி சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம வெண்பா அப்போ தான் கால் பண்ணி அண்ணன் பண்ணிகிட்டே பேசுகிறாங்க. பிக் பாட்டி எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்க பிக் பாட்டி, என்னால் இங்கே இருக்கவே முடியல பிக் பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிக் பாட்டி, இந்த வீடும் பிடிக்கல, இங்கே இருக்கிற யாருமே எனக்கு பிடிக்கல பிக் பாட்டி, ப்ளீஸ் பிக் பாட்டி அப்படின்னு நம்ம வெண்பா அழுகிறாங்க. அண்ணன் பண்ணி உடனே இங்கே பாரு வெண்பா, அழாதம்மா, மல்லிம்மா இப்போ தான் ஒரு லாயரை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த லாயர் மூலிமா கண்டிப்பாக உங்கள் மல்லியம்மா உன்னை உன் தாத்தட்டு வந்து பிரிச்சிருவா, அதே மாதிரி உங்கள் டாடாவையும் வெளியே கொண்டு வந்துடுவா. நீனு அப்புறம் மல்லியம்மா உங்கள் டாடா 3 பேரும் பழைய மாதிரி பழைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கு வேண்பா அப்படின்னு அண்ணன் பண்ணி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நிஷா காலை வாங்கிறாங்க. உடனே நிஷா நம்ம ராஜேஸ்வரி கால் பண்ணி, ராஜேஸ்வரி அந்த மல்லி போய் ஏதோ ஒரு லாயரை பார்த்துருக்கலாம், அந்த லாயர் மூலயமா உன்னை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க திட்டம் போகிறாங்க, உங்ககிட்ட சொத்தெல்லாம் பிடுங்கி விஜயை காப்பாற்றி அவங்க எல்லாம் திரும்ப பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக வாழ போகிறாங்களாம். அந்த லாயர் யாருன்னு பார்த்து நீ உடனே போய் சரி பண்ணு, இல்லைனா பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு நிஷா சொல்லவும் உடனே ராஜி மல்லி எந்த லாயரை பார்த்தா அப்படின்னு விசாரிச்சு ராஜு ரஞ்சிதா 2 பேரும் அந்த லாயரை பார்க்க அங்கே போகிறாங்க. போனால் அந்த வக்கீல் ஆஃபீஸில் இவங்களுக்கு பிடிக்காத வக்கீல் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே ராஜுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. ரஞ்சி உடனே ராஜுமா என்ன இது இவங்க இருக்காங்க, இவங்க நமக்கு எதிரியாச்சு, விடு ரஞ்சி, பணத்தை தூக்கி போட்டால் எல்லாம் சரியாயிடும். என்ன மேடம், இங்கே மல்லி ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கேஸ் கொடுத்து போனாலுமே? ஆமாம், வந்தாதான் கொடுத்தா என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கு நீங்கள் அந்த கேஸை எடுக்கக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுறதுக்கு நாடியாக இருக்கேன். ஓ அப்படியா, நான் அந்த கேஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா நீயாவே நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், விஜய்க்கு எதுக்கு சம்மந்தமும் இல்லை, விஜய் சொத்தை நான் தான் ஏமாத்துறேன்னு சொல்லி சொத்தையும் கொடுத்துட்டு நீயாவே ஜெயிலில் போய் உட்காந்துக்கோ, நான் இந்த கேஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்லவும் ராஜு ஒன்னே என்ன மேடம் திமுறா, யாருக்கிட்ட திமுறான்னு கேட்குற, உனக்கு தான் பணத்திமுறு அதிகமாக இருக்குது, அந்த பணத்திமுறு அடக்க தான் நான் இந்த கேஸை கையில் எடுத்திருக்கேன். உனக்கு நீ எல்லார் மேலேயும் ஏறி போய் தானே பழக்கம், உன் மேலே யாரும் ஏறி போனது இல்லைல்ல, அதனால தான் அந்த வழி தெரியல, அந்த வழி உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன்டி அப்படின்னு இங்கே வக்கீல் சொல்லவும் ராஜுவனே இங்கே பாருங்கள், முடிவாக இப்போ என்ன சொல்கிறீங்க, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக அந்த கேஸை விட்டு விலகிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை தாண்டி நானும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக நீ திருந சொத்தெல்லாம் கொடுத்துட்டு விஜய் நல்லவர் தான், விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் தான் சொல்லி பழியெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக நீ பண்ண பாவத்துக்கு ஜெயிலுக்குள்ளே போய் கொஞ்சம் வருஷம் உள்ளே இருந்து தண்டனை அனுபவிச்சு நல்லவளாக வெளியே வா, வந்தனா நானே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நீ ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நானே உனக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை கடைசி வரைக்கும் கழுத்திங்க வச்சுருவேன் அப்படின்னு வக்கீல் மேட்ட. இங்கே பாருங்கள், நீங்கள் யார்கிட்ட பேசுன்னு தெரியுதா, ஏய் கையா இருக்கடி, இது என் ஆஃபீஸ், இங்கே நான் தான் எல்லாமே, ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்காக போயிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை என்ன பண்ணணும் எனக்கே தெரியுன்னு சொல்லி தேவசனை மிரட்டி விட்டுறாங்க. ராஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எப்படி நாம் இப்போ சமாளிக்க போகிறோம், இவ வேற மல்லிக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்மளை எதுக்குறா, இப்போது நாம் என்ன பண்ணி இந்த வக்கீலை மல்லிகிட்டேருந்து பிரிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நாம் தோற்றுருமோ அப்படிங்கிற பயத்தோட ராஜேஸ்வரி அந்த ஆஃபீஸை விட்டு அசிங்கப்பட்டு வெளியே போகிறாங்க.